என்ன மச்சி நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? உன்னை பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு. ஹாப்பி பொங்கல்ரா. அட எடுவிட்ட நாய, பொங்கல் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு, இப்போ வந்து ஹாப்பி பொங்கல்ன்ற. இத்தனை நாள் கோமால இருந்தியா? என்னது பொங்கல் முடிஞ்சா? என்னடா சொல்ற? பொங்கல்லாம் முடியலடா, இன்னும் இருக்குடா பொங்கல் என் வீட்டுல. என்னது பொங்கல் ஒரு வீட்டுல இருக்கா? அட என்னடா சொல்லி தொலைற? ஆமா, என் வீட்டுல 2 சிட்டி பொங்கல் இருக்குல்ல, என்ன முடியல, அதே ஹாப்பி பொங்கல்னு. அட ஆயில மண்ணு விழுக, அது பேர் பொங்கலாடா? ஏடா பொங்கல்னா ஒரு பண்டிகைடா, கொண்டாட்டம்டா. அது முடிஞ்சு 2 நாள் ஆச்சு, இப்போ வந்து உங்க வீட்டுல பொங்கல் இருக்கு, சட்டி இருக்கு, எது இருக்கு அது இருக்குன்ற. போடா முட்டைக்கண்ணு, போடா அண்டு. எனக்கெல்லாம் பொங்கல் முடியல, இனிமேதான் எனக்கு பொங்கலே கொண்டாட்டம். நம்ம போய் நல்லா சாப்பிட்டு நிம்மதியா ஒரு குட்டி தூக்கத்தை போடுறேன். பாய். அட முட்டைக்கண்ணு வாயா, இவனுக்கு இன்னும் பொங்கலே முடியுங்க, திங்கலே இருக்கேன் தின்னி பண்டாரன். ஆளை பாரு, பனியனையும் சட்டியும் எங்கிட்ட இருந்து வராங்க நம்ம உயிரை வாங்குறதுக்கு. போடா என்ன. என்னடா எங்கடா போய் ஊர் சுற்றிட்டு வர்ற? நானாம்மா, நான் போயிட்டு கண்ணனை பார்த்துட்டு வரேம்மா. கண்ணனை பார்த்துட்டு ஹாப்பி பொங்கல்னு சொல்லிட்டு வரேம்மா. டேய் எருமை, பொங்கல் முடிஞ்சு 2 நாள் ஆச்சுடா, இப்போ போய் ஹாப்பி பொங்கல் சொன்னேன்னு சொல்லிட்டு வர்ற? பொங்கல் முடிஞ்சு 2 நாள் ஆச்சா? ஏம்மா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பொங்கல் 2 சட்டி இருக்கலாமா? என்னம்மா நீ லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? என்னது நான் லூஸா? நீ தான்டா லூஸு. லூஸு பையலே, பொங்கல்ங்கிறது ஒரு பண்டிகை. நம்ம வீட்டில் வருஷம் பூரா பொங்கல் இருந்துச்சுன்னா வருஷம் பூரா எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்னு சொல்லிகிட்டு இருப்பியா? போமா அன்ட்டு, நீங்கள் தாம்மா லூஸு. பொங்கல் என்னைக்கு தெரியுது அன்னைக்கு தாம்மா எனக்கு பொங்கல் முடிஞ்சு. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல்மா. நான் போய் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரேன் ஹாப்பி பொங்கல்னு. கோபால் சார் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பொங்கல். என்னது ஹாப்பி பொங்கலா? தம்பி பொங்கல் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு, இப்போ வந்து ஹாப்பி பொங்கல்ன்ற? சார் பொங்கல்லாம் முடியல சார், இன்னும் என் வீட்டில் 2 சட்டி இருக்கு பொங்கல். அதான் ஹாப்பி பொங்கல் சார். தம்பி 2 பொங்கல் தீராம இருந்தா அது பேர் ஹாப்பி பொங்கலா தம்பி? என்ன தம்பி இதே வந்து என்கிட்ட வந்து நீ படிச்ச பாடமா? என்ன தம்பி நீ வெளியே ஆட்டி சொல்லிடாத தம்பி, என்கிட்ட தான் படிச்சேன்னு எனக்கு தான் அவமானம். சார் நீங்க போய் சொல்லாதீங்க, நான் தான் உங்க வாத்தியார்னு. அந்த பையனுக்கு நான் தான் வாத்தியார்னு சொல்லாதீங்க சார். ஏன்னா சார் உங்களுக்கு தான் பொங்கல்னு என்னன்னே தெரியல. பொங்கல் என்னைக்கு செய்யுதோ அன்னைக்கு தான் சார் பொங்கல் முடிஞ்சு. ஹாப்பி பொங்கல் சார். தம்பி திரும்பி திரும்பி ஹாப்பி பொங்கல் சொல்லாத தம்பி, நம்ம 2 பேரும் லூசுன்னு நினச்சிருவாங்க. இனிமேல் சொல்லாத. இனிமேல் பொங்கல் உனக்கு நீயே வேணா சொல்லிக்க, உனக்கு உனையே சொல்லிக்க ஹாப்பி பொங்கல்னு. சரியா? நீ உனக்கு என்னைக்கு தீருதோ அன்றைக்கே பொங்கல்னு உனக்கு முடிவு பண்ணிக்க. நான் போயிட்டு வரேன் தம்பி, பாய். வாப்பா. கண்ணா எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? என்னப்பா உன் ஃப்ரெண்டு இப்படி வந்து ஹாப்பி பொங்கல்னு சொல்லிட்டு இருக்கான்? சார் அவன் ஒரு லூசு சார். அவன் லூசு சார். அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாது சார்? என்னடா சொல்ற? லூஸ் ஆயிடுவேன். சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா முன்னாடி நான் ஓடிட்டு போயிடல சார். ஆமாம் சார், அவன் லூசு சார். காலையிலேருந்து சார் வர போகிறேன்ட்டுலாம் ஹாப்பி பொங்கல்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். ஏன்னா மண்டை வழியாக இருக்கு சார். அவனை பாருங்க சார், அடிக்கிற குழுக்கு சட்டி படியில் போட்டு தெரியாது சார். நானும் முட்டைக்கண்ணு அவனை. நீங்களே கூட பேசிட்டீங்கன்னா நீங்கள் சட்டி படியினோட தான் சரிவீங்க சார். பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. ஐயோ என்ன சொல்ற? நான் கிளம்புறேன்டா சாமி. யாரை பார்த்துடா லூசு பயில்ற? நீங்கள் தானே லூசு பயில். சரி பரவாயில்ல, லூசுன்னு சொல்லிட்டு போங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். அனைத்து வீட்டுகளுக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாம் நல்லா வெளியாக்கும் பொங்கலை கொண்டாடிட்டு நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அடுத்த நாள் எல்லாம் போய் ஸ்கூலுக்கு ஓடுங்க. ஐயோ இப்படி ஒரு லூசு பையில சிக்கிட்டேனே. எப்பா சாமி, நீலாம் என் ஃப்ரெண்டுன்னு வெளியே சொல்லாத. ஆளப்பாடுறா சாமி, அவன் பல்லும் தட்டி இதை பார்த்தா ஒன்றும் எவ்வளோடா ஒன்றும். எப்போ நான் ஓடுறேன்டா சாமி.